அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களில் நோயுற்றவர்களின் நோயை குணப்படுத்துவாயாக. ஆமீன். அவர்களுக்கு நற்கூலி வழங்குவாயாக. ஆமீன். அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன். அவர்களின் துன்பத்தை நீக்குவாயாக. ஆமீன். அவர்களின் வேதனை குறைப்பாயாக. ஆமீன். எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக. ஆமீன். அவர்களின் மதிப்பை உயர்த்துவாயாக. ஆமீன். அவர்கள் நல்ல உடல்நலத்துடன் நீண்ட நாட்கள் வாழ அருள் புரிவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, யா அல்லாஹ், உன்னிடம் நாங்கள் சரியானதே பிரார்த்திக்கும் பாக்கியத்தை தந்துருள்வாயாக. தீமையை பிரார்த்திப்பதிலிருந்தும் பாதுகாப்பு தந்துருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த மார்க்கத்தின் புரிதலையும் விளக்கத்தையும் தந்துள்வாயாக. நீ விரும்பியவர்களுக்கே இந்த மார்க்கத்தின் புரிதலை தருகிறாய். யா அல்லாஹ், நாங்கள் கடந்து வந்த பாதையின் படிப்பினங்களை எங்களுக்கு உணரச் செய்வாயாக. அதன் மூலம் எங்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளம் நிலையே இல்லாதது. இன்று ஒன்றை விரும்பும், அதை நாளை வெறுக்கும். எங்களுக்கு சரியானது எதுவோ அதை நீ தந்துருளாயாக. அதை பொருந்தி கொள்ளும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்துருளாயாக. யா அல்லாஹ், உன்னை விரும்பக்கூடிய மக்களின் எங்களையும் ஆக்குவாயாக. நீ விரும்பிய கூட்டத்தில் எங்களையும் சேர்ப்பாயாக. எங்களது உள்ளத்தில் இந்த மார்க்கத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க செய்வாயாக. ஆமீன். நீங்களும் ஆமீன் கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான பொன்மொழி நபியின் பொன்மொழி. ஒருவர் செல்வ வளம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது தம் வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவர் தம் உறவினருடன் சேர்ந்து வாழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 2067. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.